நீங்க கவலைப்படாதீங்க அக்கா. நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க இருக்கீங்க, இவ்ளோ பெரிய குடும்பம் இருக்கு. அப்புறம் எனக்கு என்னக்கா கவலை? அக்கா, இனிமே என் கூட பேசுவீங்கல்ல அக்கா? சொல்லுங்க அக்கா. ஏ திவ்யா, திவ்யா, கௌதர, திவ்யா, அக்கா, திவ்யா, கூப்பிடல கௌதர. ஏய், என்னடி சொல்றா இவ? நான் சொல்றத கேளு. இவ பயங்கரமான ஆளு. இல்லாத கதையெல்லாம் சொல்லி உன்னை நம்ப வச்சு மனச மாத்திருவா. சரியான சூனியக்காரடி இவ. ஏய், நீ கிளம்பு, கிளம்புங்கறல. அக்கா, என் கூட பேசுவீங்கல்ல அக்கா? ஏய், நீ என்னடி அவகிட்ட பேசிட்டு இருக்க? நான் சொல்றேன், அவ பேச மாட்டா. முதல்ல கிளம்புகிறது. என்னக்கா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என் கூட பேசுவீங்கல்லக்கா? ரொம்ப சந்தோஷம்க்கா. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அது போதும்க்கா. என்னடி நான் இவ்ளோ சொல்றேன், நீ பதிலே சொல்லாம எனக்கு யோசிச்சுட்டு இருக்க? இதுக்கு தாண்டி சொன்ன இவளெல்லாம் வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு. இன்னும் கொன்ற போற அவளை. எப்போ நீ உன் பிரச்சனைக்கு விட தெரியணும்னு சாமியை தேடி வந்துட்டியோ அப்பவே உன் குழப்பம் தீரப்போகும் நேரம் வந்துருச்சும்மா. உன் கேள்விக்கான பதில் ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். அது அந்த பரபிரமினி தான். உனக்கு இருக்கிற குழப்பத்துக்கான பதில நீ அவகிட்ட தாமா கேட்கணும். அதை எப்படி அம்மன் கிட்ட கேக்குறதுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சாமி. எல்லா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வடிவுடை அம்மன் கோயிலில் விளக்கேத்தி அந்த பரபிரமணிய வேண்டிக்கம்மா. நிச்சயம் உனக்கு அப்போ அந்த அம்மன் ஒரு விட சொல்லுவாமா. வடிவுடை அம்மன் ஞான சக்தியோட வடிவம். அவ சீக்கிரமே எல்லாத்தையும் உனக்கு காட்டி கொடுப்பாமா. அந்த அம்மனை நம்பு, அவளே உனக்கு ஒரு பதில் சொல்லுவாள். அம்மா, இவளுக்கு நடு ரோட்ல பிரச்சனை வரும். இவளை காப்பாத்துறது தான் நம்ம திருவோட வேலையா? ஏண்டி, ஒருவேளை இந்த பிரச்சனையில திருவுக்கு ஏதாவது ஆயிருந்தா ஏற்கனவே அவன் உயிருக்கு கண்டோம். உன் பிரச்சனையை வேற இழுத்து அவன் தலையில போடணுமா? ஆமா, உன்னை தூக்கிட்டு போனது யாரு? எதுக்கு உன்னை வந்து தூக்கிட்டு போனா? அந்த அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அது அது வந்து என்ன வந்து போயின்னு இழுக்கிற? எதுக்கு உன்னை தூக்கிட்டு போனா? யார வந்து சொல்ல? அத்தை, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் நடக்கல. திரு, அவ பிரச்சனைக்குள்ள நீ ஏண்டா போன? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா எங்களால தாங்கி இருக்க முடியுமா? இந்த குடும்பம் என்ன ஆயிருக்கும்? அதான் எங்களுக்கு எதுவும் ஆகலையே பாட்டி. எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? திரு, திரு என்னடா? இல்ல அதெல்லாம் என்னடா இது? கையில காயம்? ஒண்ணு இல்ல பாட்டி. என்ன இவ்வளவு பெரிய காயமா இருக்கு? இல்ல தாத்தா, சின்ன காயம்தான். என்னடா சின்ன காயம்? ஐயோ, எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இதாச்சு? வரும்போது ஒரு கம்பி கிழிச்சிருச்சு. போய் சொல்லாத திரு. என்ன ஏதுன்னு விசாரிக்காம
உடனே வெளியே அனுப்புங்கன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் எதுக்கு இவகிட்ட கேட்கணும்? இவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டா எல்லா ப்ராப்ளமும் அந்த நிமிஷமே சால்வ் ஆயிடும். சொல்லு மயிலு. மா இங்க பெரிய பிரச்சனைமா. என்ன சொல்ற? என்ன பிரச்சனை? மா எல்லாருமா சேர்ந்து மகாவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்கம்மா. வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்களா? என்னாச்சு? சரி சரி, நான் இப்ப வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். 5 நிமிஷத்துல வந்துடுவேன். அம்மா நீங்க வரதுக்குள்ள அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க போலமா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. டேய், நான் இப்ப வந்துடுறேன்டா, நீ வை. ஓகேம்மா. தம்பி கொஞ்சம் சீக்கிரம் போங்க. இதுக்கப்புறமும் இவ வீட்டுல இருக்க கூடாது. முதல்ல இவளை கிளம்ப சொல்லுங்க. என்ன கவிதா நீயும் இப்படி சொல்ற? திருவுக்கு ப்ராப்ளம் வந்து போலீஸ் அரெஸ்ட் வரைக்கும் போனப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணது யாரு? ஏய், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஓ, என்ன காரணம் சொல்லி இந்த வீட்ல டேரா போடலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஒரு ரீலு வந்து போச்சு. கிளம்பு. என்ன இது? எல்லாரும் சேர்ந்து போப்போன்னு சொன்னா இவ எங்க போவா? இவளுக்கு ஒரு புருஷன் இருக்கான்ல, அவன் கிட்ட போகட்டும். ஆமா, ஓ புருஷனை பத்தி மட்டும் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லவே மாட்டேங்கிற. ரொம்ப ரகசியமா வச்சிருக்க. ஏன் 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 ஏன்? எத்தனை தடவை கேட்டாலும் அத பத்தி மட்டும் பேசவே மாட்டான். இவளுக்கு புருஷன் இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சே ஆகும். அப்படி கேளு கவிதா. போதும். என்ன கவிதா? அப்பா, இவளுக்கு புருஷன் இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சே ஆகணும்ப்பா. கவிதா, இன்னொருத்தருடைய பர்சனல் வாழ்க்கைய பத்தி எதுக்கு நாம பேசணும்? அது ரொம்ப தப்புமா. இவ புருஷன் யாருன்னு தானே கேட்டா, அத போய் கேட்க கூடாதுங்கிறீங்க. ஊர்ல உலகத்துல கேட்க கூடாததையா கவிதா கேட்டா? இதுல என்னங்க தப்பு இருக்கு? தப்புதான். சொல்லணும்னு தோணுச்சுன்னா அவளே சொல்லுவா. சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறவ கிட்ட சொல்லு சொல்லுன்னு கேட்டா அது தப்புதான்.